ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 19 ஸ்லோகம் 22. தியக்த்வா மம அகமிதி பந்தகரே பதே த்வே மான அவமான சதுர்ஷாः சமதர்ஷினः ச கர்த்தாரம் அந்யம் அவகம்ய ததர்ப்பிதானி குர்வந்தி கர்ம பரிபாக பலானி தன்யாக. தன்யாஷ்டகம் இது. யாரெல்லாம் தன்யாக கொடுத்து வைத்தவர்கள்? சங்கரரின் இந்த தன்யாஷ்டக 4வது பாடலில் ராமனின் உயர்ந்த குணங்களை நம் மனதில் பதிய வைக்கத்தான் எழுதினாரோ. தியக்த்வா விட்டு விடுதல் வேண்டும், மம என்னுடைய செயல் என சொல்லிக்கொள்வதை, அகமிதி நான் தான் செய்ய வல்லவன் என்றும் சொல்லக்கூடாது. 2 பதங்கள்தான், மம அகம். இந்த இரண்டுமே போதாதா நம்மை சிறைபிடிக்க? அதுவும் தவிர மான அவமானத்தை சதுருஷாக இது போன்ற பல இரட்டைகள் உண்டு உலகில். சமதர்ஷினகா நடுநிலைமையாளர் போல் சிந்தித்தால், கர்த்தாரம் அந்யம் நம் பின்னால் இருந்து இயக்குபவர் எவரோ அவருக்கே இவை அர்ப்பித்தானி சமர்ப்பணம் என்று நினைக்க வேண்டும். யார் இப்படி பரிபாக பலானி பலனை தியாகம் செய்பவர்? ராமன் மட்டும்தான். வால்மீகியின் 22வது ஸ்லோகம் இது. ராமன் கைகேயிக்கு பதில் உரைக்கிறான், சன்னமான குரலில், ஆனால் உறுதியுடன். இதுதான் எனது பக்குவமான குணம் என சொல்லாமல் விளங்க வைக்கிறான். நகியதோ தர்மச்சரணம் கிஞ்சித்து அஸ்தி மகத்தரம். நகியதோ தர்மச்சரணம், இதைவிட மேலான தர்மம் இருக்கிறதா அம்மா என்று கேட்கிறான். மகது தரம், இதுவே மிக உயர்ந்தது, சிரேஷ்டமானது. யதா பிதரி சுஷ்ரூஷா தஸ்யவா வச்சனக்கிரியா. ஒரு வகையில் இது தந்தைக்கு செய்யும் சுஷ்ரூஷா, மேலான பணிவிடை. அவரது வச்சனக்கிரியா வார்த்தைகளை பின்பற்றி நடத்தல் என்பதுதான். மிக்க மகிழ்ச்சியுடன் தன் நிலைமையை விளக்குகிறான் ராமன் சிற்றன்னையிடம். நமது ராமனை ரம்யா ராமா மிருதுதனுலதா நந்தனே நாபிரந்தும். சொர்க்கத்தில் கிடைக்கும் அழகிய பெண்களுடன் ரமிக்க ஆசையில்லை எனக்கு. ஆனால் பாவே பாவே ஹிருதய பவனே பாவையேகம் பவந்தம். எத்தனை ஜென்மம் எடுத்தால் என்ன, ஒவ்வொரு ஜென்மத்திலும் எனது மனம் என்னும் இல்லத்தில் நீதான் இருக்க வேண்டும் அப்பா என இப்பொழுதே பிரார்த்திப்போம். குலசேகர ஆழ்வாரின் முகுந்த மாலையை வைத்து. குருஜி பட்டமாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.